பிள்ளைகளே, நம்முடைய ஆலயத்துடைய 176வது ஆண்டு பெருவிழாவை நாம் கொடியேற்றத்துடன் ஆரம்பிக்க இருக்கின்றோம். எனவே இந்த இனிய நிகழ்வை ஆரம்பிக்க நம்முடைய மறைமாவட்டத்தினுடைய உயர் மறைமாவட்டத்தின் பேராயர் மேதகு டாக்டர் ஜார்ஜ் அந்தோணிசாமி ஆண்டவே நம் மத்தியில் இருக்கிறார். எனவே ஆயர் அவர்கள் அன்னை மரியாவினுடைய தூய காணிக்கை அன்னையினுடைய திருவுருவம் தாங்கிய கொடியை ஆசீர்வதித்து ஏற்ற இருக்கிறார். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவருடைய பெயரால் நமக்கு உதவி கொண்டு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா, உம்மக்கள் இறை அன்னையாம் தங்கள் பாதுகாவலியுமான புனித காணிக்கை அன்னையின் ஆண்டு திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியை அர்ச்சித்து புனிதப்படுத்தியருளும். இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல இத்திருநிகழ்வில் பங்கெடுக்கும் அனைவருடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த நவநாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் அன்னை மரியாளின் நினைவு கூர்ந்து அவர்தன் முன் மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்று கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். இப்பொழுது பேராயர் அவர்கள் அன்னை மரியாவினுடைய திருவுருவம் தாங்கிய கொடியை ஏற்றிருக்கிறார். கொடியினுடைய பாடல் ஒழிக்கப்படுகின்றது. அன்னையே, தாயே, ஆரோக்கிய மாதாவே, அம்மா, உன் அருட்கரங்கள் உலகை அழைக்க துடிப்பது போல் உன் திருக்கொடிதான் வானில் எழில் திகழ்ந்திடவே பறக்குதம்மா. ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே, உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா. கோல விழாவின் சிறப்பினை கூறி அசைந்தாடி மக்களை அழைக்குதம்மா. ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே, உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா. ஆழியின் கரையோரம் அமர்ந்தவளே, அம்மா, அருள்மழை பொழிந்திட தெரிந்தவளே. ஊழினாள் வரை உன் நாமமே வாழி, ஊழினாள் வரை உன் நாமமே வாழி. வேளை மாநகர் வாழ் மரியே வாழி, மரியே வாழி. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே
மீட்பரும் தலைவருமான இயேசு கிறிஸ்துவின் அருளும் தாயும் தந்தையுமான இறைவனின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் வாழ்க்கையை ஒரு அர்த்தமுள்ள வகையில் நடத்தி செல்வதற்கும் அடிப்படை பொருள் அல்ல, பதவி அல்ல, சொத்தல்ல, பலம் அல்ல என்பதை புரிந்து கொண்டவர்கள் தான் இந்த உலகத்தில் மகிழ்வாக இருக்கிறார்கள். ஆகவே இந்த நம்பிக்கை நம்மை விட்டு போகாது. என்னாலும் அன்னை மரியாள் நம்மோடு இருக்கிறார், நமக்காக பரிந்து பேசுவார் என்கிற நம்பிக்கையில் இந்த திருப்பலியில் நுழைவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எழுதிய துயர செய்தியின்படி வாசகம். தொகுப்பு எண் 2 இறை சொற்றொடர்கள் 22 முதல் 32. மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேர் அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாடப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறை பற்று கொண்டவர், இஸ்ராயலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாக போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர்கள் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போக செய்கிறேன். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு, அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ராயலுக்கு பெருமை என்றார். இது இயேசு வழங்கும் நற்செய்தி. அன்புக்குரிய சகோதரர்களே, வாழ்க்கை புரிந்து கொண்டவர்கள் எல்லாம், வாழ்க்கையை ஒரு சாதனையாக மாற்றியவர்கள் எல்லாம் வரலாற்றில் குறித்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் சொன்னால் அவர்கள் எல்லாம் வெற்றி பெற்றதற்கு காரணமே இந்த நம்பிக்கை, hope. இந்த வருடமே ஜூபிலி இயர், பில்கிரிம்ஸ் ஆஃப் ஹோப். இன்றில்லை என்று சொன்னால் நாளை, நாளை இல்லை என்று சொன்னால் நாளை மறுநாள், நாளை மறுநாள் இல்லை என்று சொன்னால் என்றாவது ஒரு நாள் எனக்கு கிடைக்கும், நான் நடத்தி காண்பிப்பேன் என்று சொல்கிறவர்களுக்கு தான் நாளை விடியும், மற்றவர்கள் விடியாது. நம்ம ஊர்ல தான் ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கு தெரியுமா? நம்ம கேட்டோம்னா பதில் எஸ்ஸா நோவான்னு தெரியாது. காபி சாப்பிட வரையான்னு கேளுங்களேன், எஸ்ஸா
நோவா இல்ல. ஆடியோ வேற மாதிரி இருக்கும், வீடியோ வேற மாதிரி இருக்கும். சரியா? ஒருத்தர் கேட்டாரு அன்னைக்கு, குட் மார்னிங், என்ன குட் இருக்கு இந்த மார்னிங்ல குட் மார்னிங் இருக்கு? சில பேர் சமூக விரோதி யாரு தெரியுமா உங்களுக்கு? ஒருத்தர் இருக்கான், வாயா காஃபி சாப்பிடலாம். காஃபி சாப்பிட்டு சரி வரவா ஒரு படத்தை பார்ப்போம். என்ன படம் போடுறாங்க? வாயா சேர்ந்து சாகலாம். என்னத்தான் செத்து இவனை நடுத்தருக்கு வச்சு சுட்டு. எப்ப பார்த்தாலும் இந்த நம்பிக்கை அற்று இருக்கா பாருங்க, அவனாலதான் இந்த உலகம் அழியும். நீ அணுகுண்டுலாம் தேவையில்லை. பையனை பார்த்து தாய் சொல்லணும், தம்பி நீ நான் பெரிய ஆளா வரான்னு சொல்லணும். என் நானா சின்ன பிள்ளையா இருக்கும், எங்க அப்பா என்னை நம்பவே மாட்டார். நான் மெடலே வாங்கி கொண்டு எங்க அப்பாட கொடுப்பேன். நீ உனக்கு கொடுத்தாங்க. எங்க அம்மாட்ட சொல்லுவேன், அம்மா என்னம்மா இந்த ஆளு நம்பவே மாட்டேங்கிறேன், அவர் கிடக்குறாரா, நீ என் செல்லம், என் வயிற பொடி மச்சலுக்கு தங்கம். அம்மா கொஞ்சம் ஓகே சில்லுன்னு யாரு ஜெயிப்படா நீ, நான் எழுதிட்டு வந்த பரீட்சை ஜெயிச்சிருவான நம்பிக்கை இல்லாம இருக்கும். எங்க அம்மா சொல்லுவாங்க, நீ எழுதி எப்படா நீ ஜெயிக்காம இருப்ப, தோத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, தோத்தா கூட இந்த தடவை போயிடுச்சுடா, அடுத்த தடவை நீ பின்னிடுவேன். வாழ்க்கை இன்னைக்கு நற்செய்தி பாத்தீங்கன்னா, சொந்த பிள்ளையே தூக்கி வச்சு கொளுத்துறாங்கிறார், வெட்டுறாங்கிறார் கடவுள். ரெடியா இருக்க, ரெடியாட்ட ஏன் ஆண்டவர் சொல்றாரியா போ. இந்த நம்பிக்கை நம்ம கிட்ட இல்ல. எதுல நம்ம நம்பிக்கை வைக்கிறோம்? சேலை, மேக்கப், நம்ம முகம் அழகாகிறது எதை வச்சு? என்னுடைய பார்வையால். என்னுடைய நீ பாருங்க, எந்த மேக்கப்புமே இல்லாம மகிழ்ச்சியா இருக்கிற முகத்தை பாருங்க, தேஜஸ் இருக்கும். அப்படி இருக்கும். சில அந்த கல்யாணத்துல மேக்கப் பண்ணி கொண்டு வருவாங்க, சைனீஸ் குள்ள மாதிரி இருக்கும். அதுக்கு வேற நம்மளை டிலே பண்ணிடுவாங்க. கல்யாணத்துல போட்டி வச்சாங்கல்ல, பிரின்சஸ் டயானாவா மதர் தெரசாவா, who is the most beautiful person in the world? 1996 there was a competition. You know who? Mother Teresa was voted the most beautiful person in the world. Why? அந்த முகத்துல ஒளி. நம்பிக்கை எங்க இருக்கணும்? கலர்ல இல்ல, முகத்துல இல்ல, உன் கேரக்டர்ல இருக்கு, உன்னுடைய திறமையில இருக்கு, உன்னுடைய ஸ்கில்ல இருக்கு. கடவுள் உனக்கு கொடுப்பாரு. நான் சாதாரண கிராமத்துல இருந்து வர்றேன். எங்க ஊர்ல பஸ், இப்ப போய் எங்க ஊர் பேரை நீங்க டைப் பண்ணுங்க, கூகுள் பண்ணுங்க, தவசுகுடி கூகுள் பண்ணுங்க. கூகுள் பண்ணி என்ன வரும் தெரியுமா? ராங் சர்ச். என் ஊரே இல்லை. ஆண்டவர் உயர்த்திருக்காங்க. அகில உலக அளவுல 6000 பேருக்கு மேல எழுதினாங்க. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல இங்கிலாந்துல படிப்பதற்கு 6266 பேருக்கு மேல பரீட்சை எழுதினாங்க 1998. நான் வேர்ல்ட்ல செகண்ட் ரேங்க் வாங்க. காரணம் என்ன? என்னை கூட்டி வந்த கடவுள். நான் ஒரு இந்து குடும்பத்துல பிறந்தவன். பழைய பேரு நாராயண். நான் மட்டும்தான் கிறிஸ்தவன். என்னை ஆண்டவரை அழைத்திருக்கிறார். அவர் என்னை உயர்த்துவார். எத்தனை பேர் படிச்சாங்க? கந்துஞ்சார் மெய்வருத்தம் பாரார் பசி நோக்கார் கருவமே கண்ணாயினார். போக்கஸ் அடி. எத்தையும் பத்து கொல்லப்படக்கூடாது. கடவுள் நம்ம பக்கத்துல இருக்காரு. நமக்கு திறமையை கொடுத்திருக்காரு. ஏன்? அவர் என்ன, அவருடைய சாயலா என்ன படைச்சிருக்காரு. அவருடைய சாயல்னா, அவருடைய கார்பன் காப்பினா அவருக்கு இருக்கிற திறமை எனக்கு இருக்குல்ல. அப்ப மரியாள் நமக்கு சொல்லி கொடுக்கிறது இதுதான். ஆனா மரியாள் தயங்குனாங்க பாருங்க. இது எங்க நம்ம ஆகும்? ஃபியர். நிறைய பேர் கொரோனாவோட செத்தவங்க பூரா பயத்துல தான் செத்தான். பாதி பேர் நமக்கு நமக்கு லைட்டா கோல்டு பிடிச்சா கூட கொரோனா இருக்குமோ, இருந்தாலும் இருக்குமோ, ஆயிடுமோ, பாதி பயம்தான்.
ஆமா, வீட்டுல எல்லாத்தையும் கதவை பூட்டிட்டு நம்ம ஊருக்கு கல்யாணத்துக்கு போவோம். நம்ம வீட்டுக்காரர் கேட்பாரு, எங்க ஸ்டேஷன்ல நிக்கும் போது வீட்டை பூட்டின நமக்கு சந்தேகம் வந்தோம். பூட்டலையோ அவ்வளவுதான். கல்யாணத்துக்கு போயிட்டு திரும்பி வர்ற வரைக்கும் தூக்கிடுவாங்களோ தூக்கிடுவாங்க. போய் பாருங்க, இந்த திடீர் குப்பை இதெல்லாம் போய் பாருங்க, வீட்டு கதவை திறந்து போட்டு ஒன்றும் இல்ல. இங்க பெரிய வீடை கட்டி ஒரு கேட்டை போட்டு அதுக்கு ஒரு வாட்ச்மேனை போட்டா வாட்ச்மேன் நல்லா தூங்கிட்டு இருப்பான். நம்ம வீட்டுக்குள்ள தூங்க மாட்டோம். பயப்படக்கூடாது. இந்த நம்பிக்கை உங்களுக்கும் எனக்கு வந்தாலே எந்த நோயும் போயிடும். நம்புகிறவர் விசுவாசம் இருக்கிறவர்கள் மட்டுமே இந்த உலகம். நம்பிக்கை உள்ளவர்களுக்கு. அதனால்தான் ஆட்டோ ரிக்ஷாக்காரனுடைய பொண்ணு வந்து சிஏல வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்குது. நல்லா புரிஞ்சுங்க. எல்லா வசதியும் இருக்கிறவங்க இந்த விடியும் நாளை நடக்கும், போட்டது முளைக்கும், அன்னை மரியாள் என்னோடு துணை இருக்கிறாள், என்னை ஆண்டவர் காப்பாற்றுவார், என்னை உயர்த்துவார், என் இழப்பிலிருந்து மீண்டும் எனக்கு நிறைய லாபத்தை கொடுப்பார், இன்று இருக்கிற வியாதி நாளைக்கு மாறும் என்று இருக்கிற இந்த உணர்வு தான் அருள். The grace of God is faith. நாம் நம்பிக்கையின் திருப்பயணிகள் என்பதை மனதில் இருத்தி இந்த ஆலயத்தை விட்டு சென்றால் இன்றைய திருநாளினுடைய அருள் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கும் என்ற ஆழமான நம்பிக்கையோடு தொடர்ந்து திருப்பலியிலே ஒருவருக்காக ஜெபிப்போம். தந்தை மகன் தூயாமையின் பெயராலே இறைவா, இப்பலி பொருட்களோடு உம்மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையா எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தூயாவிலிருந்ததால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி நமது கன்னிமையின் ஆட்சியில் நிலைத்து நின்று நிலையான மொழியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது பான்மை வான தூதர் புகழ்கின்றனர், தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்துவோர் நடக்குகின்றனர், வானங்களும் அவற்றின் உள்ள ஆற்றல்களும் சிறாமிகளும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு
நாங்கள் உண்மையுடன் இறைச்சி புகழ்ந்து இன்று நாங்கள் வாழ்வதாவது. நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை நுழைந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடலாம். அவர் பாடுபட உடற்கணிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். மன்னவே, இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை இருப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதன் மருத்துவத்தையும் மீன்படிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணன்று ஒழியக்குரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்தில் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்த்து வேண்டும் என உண்மை தாழ்வாடு கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும்.
மேலும் உயிர் தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர்கள் மாமனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்று உமக்கு உரியவே. ஆபிரகாமுக்கு இருந்த நம்பிக்கை, மரியாதைக்கு இருந்த நம்பிக்கை, சிமியோனுக்கு இருந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும் என்கிற ஒரே கருத்துக்காக இயேசு கற்பித்துக் கொடுத்தவாறு அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற ஆண்டவரை தீமை அனைத்திலும் விரும்பி விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் கொண்டாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நாமாய் இருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காக எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை பெற்றுவிட்டு செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு விழுந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கைக்கு நோக்கி ஒரு திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்து திருவிழாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் அன்பும் உங்களோடு என்று இருப்பதாக ஒருவருக்கு ஒருவர் உரிமை வாழ்ச்சி அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். தன் தந்தையின் மீது நம்பிக்கை வைத்து நம்மை எல்லாம் காப்பாற்றி மீட்பை நமக்கு கொண்டு வந்து இன்றும் அப்பத்தின் வடிவத்தில் நம்மோடு இருக்கிறார். இவர் இருக்கிற வரை நமக்கு எந்த கவலை இல்லை என்கிற உணர்வோடு இந்த விருந்தில் கலந்து கொள்ளும் அனைவரும் பேர் பெற்று Amen.
மன்றாடுவோமாக. தாயும் தந்தையுமா இருக்கின்ற எங்கள் இறைவா, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கண்ணியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் பயிர்வுறும் நாங்கள் அதை கண்ணியை என்னாலும் கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறைவுண்மையை பெற நாங்கள் தகுதி பெற அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. ஆசை பெற்றவரே, உங்களுடைய திருவயிற்றின் வழியாக இயேசு ஆசீர் பெற்றவரே, புனித மரியே எல்லாம் வல்ல இறைவன் இந்த அனைத்து சப்பரங்களையும் இறை மக்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. விரைந்தெம்மை காக்கும் சுகம் தரும் சுந்தரியே, தாயே சுகம் தரும் சுந்தரியே.
வரங்களை பொழியும் வான்மழையே, வரும் காத்திட வருபவளே. வரங்களை பொழியும் வான்மழையே, வரும் காத்திட வருபவளே. மங்கள நிலவே மாமரி அன்னையே, வாழ்க வாழ்கவே. தாயே வாழ்க வாழ்கவே. மங்கள நிலவே மாமரி அன்னையே, வாழ்க வாழ்கவே. மங்கள நிலவே மாமரி அன்னையே, வாழ்க வாழ்கவே. இறைவுளம் விளங்கிட உனை தந்தாய், மகனையே தந்திட எமை மீட்டாய். இறைவுளம் விளங்கிட உனை தந்தாய், மகனையே தந்திட எமை மீட்டாய். வழிகளை காட்டியே முன் சென்றாய், அவர் வழி நடப்பது முறை என்றாய். வழிகளை காட்டியே முன் சென்றாய், அவர் வழி நடப்பது முறை என்றாய். மங்கள நிலவே மாமரி அன்னையே, வாழ்க வாழ்கவே. தாயே வாழ்க வாழ்கவே. இறைவழி நின்று விரைந்தெம்மை காக்கும் சுகம் தரும் சுந்தரியே. தாயே சுகம் தரும் சுந்தரியே. மங்கள நிலவே மாமரி அன்னையே, வாழ்க வாழ்கவே. 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 நிலவைப் போல் அழகுள்ளவளாய், கதிரவனைப் போல் ஒளியுள்ளவளாய், விடிகாலை வானம் போல் எழுந்து வரும் இவள் யாரோ, எழுந்து வரும் இவள் யாரோ.
கனிமையின் தூய்மையும் தாட்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. உன் கண்ணிமையின் தூய்மையும் தாட்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. இயேசுவின் தாசனாய் என்னை வாழ வைத்ததே, இயேசுவின் தாசனாய் என்னை வாழ வைத்ததே. அன்பே அருளே அமுதே அழகே நீ வாழ்க, நீ வாழ்க. என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. அம்மா என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. அன்பு விழி கருணையும் வாழ்வினில் எளிமையும் விதையாயின் நெஞ்சிலே விளைந்திடுமே, கனிந்திடுமே. உன் அன்பு விழி கருணையும் வாழ்வினில் எளிமையும் விதையாயின் நெஞ்சிலே விளைந்திடுமே, கனிந்திடுமே. வளமையும் வசந்தமும் தஞ்சம் கொள்ள வந்ததே, வளமையும் வசந்தமும் தஞ்சம் கொள்ள வந்ததே. அன்பே அருளே அமுதே அழகே நீ வாழ்க, நீ வாழ்க. என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. தீவானின் நீர்ச்சுனையே தாவீதின் கோபுரமே, சாரோனின் மலரழகே, சீயோனின் அருள்மகளே. என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. அம்மா என்ன அழகு
சந்தோஷம் ஏதேதோ